மதன் சோரி உங்களை வரவேற்கின்றன. இன்றைய கதை. தலைப்பு: திறமைக்கு அப்பாற்பட்ட மலரும் புத்தரின் ஞானத்துடன் குமாரின் வெற்றிப் பயணம். ஒருமுறை இந்திய கிராமத்தில் குமார் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஒரு சராசரி மாணவராக இருந்தபோது குமார் கிரிக்கெட்டில் ஆழ்ந்த ஆர்வத்தைக் கொண்டிருந்தார். எண்ணற்ற மணிநேரங்களை கிராம மைதானத்தில் பயிற்சி செய்தார். கிரிக்கெட் நட்சத்திரத்தின் கனவுகளால் தூண்டப்பட்டார். அவரது பயணம் கௌதம புத்தரின் ஞானத்துடன் குறுக்கிடும் என்று அவர் அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் குமார் விளையாடிய போது புத்திசாலி புத்தர் ஒரு மரத்தின் அடியில் இருந்து அவரை கவனிப்பதை அவர் கவனித்தார். ஆர்வத்துடன் குமார் வழிகாட்டுதலைக் கோரி முனிவரை அணுகினார். குமாரின் கிரிக்கெட் மீதான ஆர்வத்தை புத்தர் கேள்வி எழுப்பினார். இது ஒரு உரையாடலைத் தூண்டியது. இது வெற்றியைப் பற்றிய குமாரின் முன்னோக்கை மாற்றும். குமார் கிரிக்கெட் பெருமை பற்றிய தனது கனவை வெளிப்படுத்தி புத்தரிடமிருந்து ஆழ்ந்த பாடம் கற்றுக்கொண்டார். திறமை ஒரு உயர்ந்த மரமாக வளர்ப்பு, கவனிப்பு மற்றும் கடின உழைப்பு தேவைப்படும் ஒரு விதைக்கு நிகரானது என்று புத்தர் விளக்கினார். திறமையை வைத்திருப்பது மட்டும் போதாது, வெற்றிக்கு விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மறையான அணுகுமுறை தேவை. புத்தரின் வார்த்தைகளால் ஞானமடைந்த குமார் முன்பை விட கடினமாக உழைக்க உறுதி பூண்டார். நாளுக்கு நாள் அவர் தனது திறமைகளை மெருகேற்றினார், பலவீனங்களைச் சமாளித்தார் மற்றும் தளராத உறுதியுடன் தோல்விகளைச் சந்தித்தார். மெதுவாக ஆனால் நிச்சயமாக அவரது உழைப்பின் பலன்கள் வெளிப்படத் தொடங்கின. ஆண்டுகள் கடந்துவிட்டன. இப்போது புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரான குமார் தனது வெற்றிக் கனவை அடைந்தார். இருப்பினும் புத்தரின் போதனைகளை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. திறமை மட்டுமே வெற்றிக்கான ஒரே மூலப்பொருள் அல்ல என்பதை உணர்ந்தார். கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் நேர்மறையான மனநிலை ஆகியவை சமமாக முக்கியம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். குமார் கிரிக்கெட்டில் தொடர்ந்து சிறந்து விளங்கியதால் ஒரு பள்ளியில் தனது பயணத்தைப் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டார். ஒரு கேள்வி பதில் அமர்வின் போது ஒரு சிறுவன் வெற்றிக்கான திறமையின் முக்கியத்துவம் பற்றி வினவினான். குமார் புத்தரின் ஞானத்தை எதிரொலித்து, வெற்றி என்பது திறமையின் அளவை பற்றியது அல்ல, ஆனால் அதை ஒருவர் எவ்வாறு பயன்படுத்தினார் என்பதை வலியுறுத்தினார். குமாருக்கு ஆச்சரியமாக அறையின் மூலையில் கௌதம் புத்தர் மீண்டும் ஒருமுறை அமர்ந்து அவரை கவனித்துக் கொண்டிருந்தார். புத்தர் குமாரின் பயணத்தில் பெருமிதம் கொண்டார். குமாரின் திறமையை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதைதான் எதிர்பார்த்ததாக கூறினார். புத்தர் குமாரை தனிப்பட்ட வெற்றியை அடைவது மட்டுமல்லாமல் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் மேம்படுத்தவும் ஒரு வழிமுறையாக பயன்படுத்தவும் வலியுறுத்தினார். புத்தரின் வழிகாட்டுதலுக்கு நன்றியுள்ள குமார் ஆர்வமுள்ள விளையாட்டு வீரர்களுக்கு வழிகாட்டியாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அவர் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக ஆனார். வெற்றி என்பது வெறும் தனிப்பட்டது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அவர்களின் பயணங்களில் உதவுவதற்கான ஒரு வாய்ப்பு என்ற நம்பிக்கையை உள்ளடக்கியது. இறுதியில் திறமை ஒரு விதை மட்டுமே என்பதை குமார் உணர்ந்தார். மேலும் வெற்றிக்கு கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் நேர்மறையான மனநிலை தேவை. புத்தரின் போதனைகள் காலமற்றதாக இருந்தன. வெற்றி என்பது தனிப்பட்ட சாதனைகள் மட்டுமல்ல, மற்றவர்களை மேம்படுத்துவதும் ஆகும் என்பதை வலியுறுத்துகிறது. வெற்றிக்கு திறமை மட்டும் போதாது என்ற எண்ணத்துடன் கதையின் ஒழுக்கம் எதிரொலிக்கிறது. கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி மற்றும் நேர்மறையான அணுகுமுறை ஆகியவை சமமான முக்கிய பாத்திரங்களை வகிக்கின்றன. வெற்றி என்பது தனிப்பட்ட கனவுகளை அடையும் போது மட்டுமல்ல, அது மற்றவர்களுக்கு உத்வேகமாக மாறும்போது அர்த்தமுள்ளதாக மாறும். புத்தரின் ஞானத்தால் வழிநடத்தப்பட்ட குமாரின் பயணம், திறமையை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதன் மற்றும் வெற்றியை தாராளமாக பகிர்ந்து கொள்ளும் மாற்றும் சக்தியை விளக்குகிறது. பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலை குழு சேரவும்.